நபிகளும் சொல்வார்கள், இன்னல் அபுத லயத்னிபு தம்ப ஃபயதுகுலு பிஹில் ஜன்னா. நபிகள் ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னல் அப்த லயத்னிபு தம்ப ஃபயதுகுலு பிஹில் ஜன்னா. ஒரு அடியான் பாவம் செய்தான், அந்த பாவத்தின் காரணத்தினால் சொர்க்கம் நுழைந்தான். ஆச்சரியமாக இல்லை? பாவத்தின் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய முடியுமா? பாவத்தை இஸ்லாம் கண்டிக்கிறது. பாவம் செய்வதை விட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது, வற்புறுத்துகிறது. வாழ்க்கையில் புனிதம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, தூய்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, இதயத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் என்று எம்புகிறது. அத்தகைய இஸ்லாம் எப்படி ஒரு மனிதன் பாவத்தை செய்ததினால் சொர்க்கம் செல்ல முடியும் என்று குறிப்பிடும் என்ற ஒரு கேள்வி எழாதா? எழும். அப்படி எழுந்தது நமக்கு மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கே எழுந்தது. ஃபகீல கைஃப ஸாலிக யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது நாயகமே. நலவு செய்தால் சொர்க்கம் செல்வான் என்று குறிப்பிட்டால் பரவாயில்லை, பாவம் செய்துவிட்டு ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியுமா? அது எப்படி நாயகமே? எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நாயகமே. கைஃப ஸாலிக யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனு நஸ்பு ஐனிஹி தாயிபன் மின்ஹு ஃபாரன் ஹத்தா யதுகுலல் ஜன்னah. அவன் செய்த பாவத்தை நினைத்து அவனுடைய கண்கள் கண்ணீரை கொட்டி நின்றது. பாவத்தை நினைத்து கண்கள் கண்ணீரை சொரிந்தன. அப்படி சொரிந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவன் மீது கிருபை கொண்டு அவனை சொர்க்கம் நுழைத்து விடுவான் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்.